மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம செய்யறது தவறு என்று இருந்தாலும் அதை தமிழக அரசே டாஸ்மாக் ஒயின் ஷாப்புகள்ல அதிகமா காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியும் டாஸ்மாக் ஊழியர்கள் காசு இன்னமும் வாங்கி கொண்டு இருந்தாங்கன்னா இதை நம்ம லஞ்சம்னு சொல்றதா இல்லாட்டி ஊழல்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. வாங்கக்கூடாது, 10 ரூபா கூட 5 ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் இவங்க என்ன தெரியுதுல இந்த 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க ஏன் சம்பளம் கொடுக்கலையா இல்லாட்டி இவங்க குடும்பம் பூரா பிச்சை எடுக்கிறாங்களா, என்ன கான்செப்ட்னே எனக்கு தெரியல. இந்த டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் சூப்பர்வைசரு, அங்க சேல்ஸ்மேனு ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு சம்பாரிச்சாங்க இத்தனை ஆண்டு காலமானு யாருக்காச்சும் தெரியுமா? அவங்களுடைய சொத்து மதிப்பை போய் பாருங்க, அவங்க எவ்வளவு சம்பாரிச்சு என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இனிமேலும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் அந்த 5-10 வாங்கி சம்பாதிக்கிறாங்கன்னா இதை நம்ம என்ன இதுல சேர்க்கறதுன்னே தெரியல. குடியார மக்களாகி நீங்கள் போய் கண்டிப்பா அந்த ஊழியர்கள்ல சண்டை போடுங்க. ஏன்டா இப்படி எங்க காசை வாங்கி நீ 5-10 பிச்சை எடுத்ததே உன் குடும்பம் சாப்பிடணுமாடான்னு தைரியமா கேளுங்கன்னு நாங்க சொல்றோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.